வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யதுநந்தபுரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அம்மாட கோவம் இன்னும் கூட போல. அந்த கிழவி வேற இருந்தா நான் போறேன், ஆஸ்பத்திரிக்கு போறேன், அங்க போறேன், இங்கே போறேன்னு சொல்லி கத்திட்டு போகுது. ஆமாடி, என்ன நடக்க போகுது தெரியா? பயமாதான் இருக்கு எனக்கு. அப்பாவுக்கு கோல் அடிச்சியா? என்ன வந்து கொண்டா இருக்கிறான்? அடிச்சு சொல்லிட்டேன், இந்த வந்து கொண்டு தான் இருக்கேன், இன்னும் ஆளை காணல. என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? அந்த அப்பா வந்துட்டு கீர்த்தனா அங்காதான் இருக்கா. அப்பா அம்மா அவள்கிட்ட கல்யாணம் நடந்துச்சு. வேலைக்கு போற மனுஷன் நிம்மதியா வேலைக்கு போடுறீங்களா? அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. ஓ, உங்களுக்கு நிம்மதி. நீங்க வேலைக்கு போனால் எழுதி ஆழ்ந்துருவீங்க. வீட்டை இருந்துட்டு நாங்க படுற பாடு தெரியுமா? அப்பவே சொன்னேன், உங்க அக்காவுக்கு பக்கத்துல வீடு போடாதீங்கன்னு. கேட்டா தானே? அக்காவுக்கு பக்கத்துல தான் இருக்கணும் நினைச்சு வீட்டை போட்டிருக்கேன். இப்போ பாரு எங்கெங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்க. அப்ப என்னதான் நடந்துச்சு சொன்னாதானே தெரியும் எனக்கு. பிள்ளைகள் இப்போ சொல்லிட்டு இருந்துச்சுங்களே, கொஞ்சம் 2-3 நாளா கொஞ்சம் ஜாடமாடியா திட்டிட்டு இருக்காள் அப்படின்ட்டு. இன்றைக்கு பார்க்குறேன், நான் வெளியே வரேன், என்னையை பதத்துட்டா. அப்போ எனக்கு கோவம் வரும். அப்போ மதுரை ஏறி குதிச்சு போய் 2 அடி வெளுத்துட்டேன். என்ன அடிச்சியா? அதுவும் மதுரை அடிச்சு போய் அடிச்சியா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்ப எங்க அவள்? எங்கள் அக்கா தானே அந்த தெருமுழுக்க அப்பயோ ஊர் விட்டுட்டு போணுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், போலீஸ் வரேன்ட்டு. என்ன மாதிரியோ தெரியலை. என்ன போலீஸுக்கா? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்ட்டு. ஏய் கீர்த்தனா, அப்போ அம்மாவை அழைச்சிடுவாங்களாடி? ஏண்டி உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடி? என்னடி சட்டப்படி குற்றம் தானே, அப்பா சொல்லுவாங்க சொன்னேன். இதுல என்னடாப்பா இருக்கு? நீ வாய் மூடிட்டு இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருவனே. வாய் முடிச்சிடு. நம்ம கொஞ்சம் தெளிவாக வச்சிடக்கூடாது. வச்சா அவனே நம்ம மாஸ் கட் பண்ணிடுவா. அப்படியே தெளிவாக கதைச்சிட்டாலும் எந்த நேரத்தில் என்ன கதைக்கணுமென்று கூட ஒரு மனசு அறிவு கூட இல்லை. வந்துட்டா கதைக்கிறதுக்கு. துறப்படிங்க. நெக்ஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க. நீங்கள் மேடம்? என்ன மேடம் இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்கீங்க? இவன் இப்படி நக்கல் பண்ணுவான்னு தெரிஞ்சு திரும்பி போயிருப்பேனே. அண்ணன் மேல இருக்க கோவத்தை இங்கே வந்து ஜாயின் ஆகுமான்னு வெக்கமையெல்லாம் வந்து தப்பிட்டு என்ன சொல்லுவாரு? என்ன மேடம் உங்களுக்குள்ளே பேசிக்கொள்றீங்க? சொல்லுங்க. மூஞ்சே பார்க்க விருப்பம் இல்லாட்டு போகல, திரும்பிட்டு திரும்ப ஏன் வந்தீங்க? நானும் அப்படி சொல்லிட்டு போல. நான் வந்தது ஒரு இன்டர்வியூக்காக. அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு நான் போகிற ஆள். அதான் இரண்டாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் செய்கிறதா எனக்கு பிடிக்கும். அதான் வேண்டிய. ரொம்ப சமாளிக்காதீங்க. சிட் டவுன் ப்ளீஸ். தேங்க்யூ. அப்புறம் சொல்லுங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்குதா? மார்க்கெட்டிங்கில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சொன்னால் தானே நான் வேலை போடுறதா இல்லையான்னு யோசிக்க முடியும். எனக்கு வேக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ தான் ஸ்டடி பண்ணி முடித்தேன். நான் பாட்டுக்காக தான் நிஜத்துக்கு வந்தேன். நான் அவ்வளோதான், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே தானே உங்களுக்கு? ஓ, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஓகே ஓகே, நீங்கள் செலக்ட். நாளைலேருந்து வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க வேக்குக்கு. என்ன உண்மைக்குமா? உண்மைக்குமா செலக்டா? என்ன நம்பவே முடியல. ஏன் நீங்கள் திட்டின திட்டுக்கு வேலை கிடையாதுன்னு நினச்சிட்டிங்களோ? நானும் உங்களை மாதிரி இல்லை. அம்மா என்னவா நடிக்கிறான். எல்லாருக்கும் முன்னாடி அந்த கிளி வச்சு போட்டு இப்போ வந்து என்ன? ஒன்றுமில்லை சார். வேலை அப்போ கன்ஃபார்ம் தானே? தேங்க்யூ. அப்போ நான் கிளம்புறேன். வேலை கன்ஃபார்ம் தான். நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் எனக்கு திட்டிட்டீங்க. அதுக்கு நீங்கள் சாரி சொல்ல வேணாமா? சரியா? நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் சாரி சொல்கிறது? நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் என்ன சாரி கேட்கணும். ஒரு கேர்ளை எல்லாருக்கும் முன்னுக்கும் திட்டினதும் இல்லாமல் இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் வேலை கன்ஃபார்ம் ஆகிட்டேன். நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்குது. நாளைக்கு வந்து நான் ஜாயின் ஆகிக்கொள்கிறேன். பாய். தேங்க்யூ. அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோண்டா சாமி. கெதியா வீட்டுக்கு ஓடிடுவோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட நேம் சொல்லல? என்னோட பேர்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க? மேடம், இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபோட நேம்களுக்கு தேவைதானே மேடம்? நேம் கூட சொல்லாம எப்படி மேடம்? அப்படியா? என்னோட பேர் அர்ச்சனா. சரியா? இப்போ நான் போகலாம் தானே? என்ன இந்த பொண்ணு எப்படி ஓடுது?
என் பேர் சொன்னிச்சு அர்ச்சனா. ம். இந்த பொண்ணு அவ்வளோ திட்டி நமக்கு கோவம் வரலை. கோவம் எப்படி வரும்? நம்ம மேலே தப்பு கொண்டு அந்த பொண்ணை நம்ம திட்டின்றோமே. சரி, இங்கே தானே வேலை செய்ய போகுது, பார்த்து எதுவும் கேட்போம். கொஞ்சம் வாயாடியாக தான் இருக்கும் போல். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்படி வாயாடி தான் தேவை. அதுதான் இதை செலக்ட் பண்ணேன். ஆனால் என்ன, என் காரை மோதினத்துக்கு அவளை பழி வாங்காமல் விட மாட்டேன். வரப்படட்டும், நாளைக்கு இருக்கு அவைக்கு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஹீரோ சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருங்க. அது கொஞ்சம் ஆப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் படியாக ஹீரோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாரு. இப்போ பப்படி நானே வந்துட்டேன். இப்போ ஓகே தானே உங்களுக்கு? ஏப்பா எங்களை இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அம்மாக்காரி அடிச்சத அவைக்கு காயமா, அவள் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கா. அவள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேஸ் போடுறதுக்குள்ள நம்ம அப்படி கொடுப்போம் கேஸ் வந்து. அப்போ தான் நம்ம தப்பிக்கலாம். இல்லாட்டி உங்கள் அம்மாவுக்கு 3 மாதம் ரிமாண்ட் தான். பத்தியா கீர்த்தனா, நான் சொன்னதுதான் அப்பாவும் சொல்றேன். ஓ மூஞ்சி, உள்ள போகிறது நம்ம அம்மாடி, அது கூட தெரியாமல் கேட்குறீங்க எரும மாடு. கோமனே, நான் அதை மறந்துட்டேன். சே விளங்கி, இவன்லாம் என்ன தடுப்பு படிக்கிறாளோ தெரியா. இவன் வாயை திறந்தா நம்ம குடும்பம் தான் மாட்டிடும் போலயே. சரி வாங்கம்மா, உள்ளே போவோம். சரிப்பா. நானும் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேலாம் போய் பார்த்ததில்லை. ஃபோன் எடுத்து ஒருக்கா வளைச்சி ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்டே போடுறதுக்கு. ஸ்டேட்டஸ் போட போறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு அடி. எந்த இடத்துல நிற்கிறோம், என்ன பிரச்சனை நிற்கிறோம்னு கூட இல்லாமல் ஸ்டேட்டஸ் போட போகிறான் ஃபோட்டோ எடுத்தவன். உன்னோட நான் எப்போ கேட்சினானா? எப்பயுமே வரப்போகிறோம், இன்றையும் வந்திருக்கோம், எடுத்து போடுவோம் மட்டும் தான் சொல்கிறேன். ஏதோ அடிக்கடி நான் இங்கே வந்துட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கதையாது. உன்னோட மனசங்க வைப்பானா? சரி 2 பேரும் சண்டை பிடிக்காம வாங்க உள்ளே போகிறது. என்ன உள்ளே போகிறதுக்கா? அதுக்கே வாயை பிளக்குறா. உள்ளே போகிறதுக்குண்டா உள்ளே போகிறதுக்குண்டா அர்த்தம் இல்லை. கதை உள்ளே போயிட்டு கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் மட்டும் கூப்பிட்டேன். ஓ அதுக்கு கூப்பிட்டீங்களா? ஒரு சுற்றில் நானே பயந்துட்டேன். மதுளேறி குறிச்சி போய் அடிக்கக்குள்ள அந்த பயம் வரலையா? இப்போ உள்ளே போகிறதுக்கு தான் பயம் வருதோ? சும்மா இருங்க நீங்க. ஏதோ ஒரு வேக தேறி குதிச்சிட்டேன், அதுக்கு போய் இந்த அளவுக்கு வர முடிச்சு கூட பார்க்கல. நினைச்சிருந்தா நீ இப்படி செஞ்சிருப்பியா? போ உங்களெல்லாம் உன்னை விட்டு நான் பரப்புற பாடு இன்னும் உதறியா? அதான் உங்க அக்காவெல்லாம் ஒன்றும் சொல்லிடாதீங்க, நீயே சொல்லுங்க. சரி வர்கீஸ், என்ற டியூட்டி முடிஞ்சு நான் கிளம்புறேன். இப்போ அதுக்குள்ளே முடிஞ்சா? இப்போ எனக்கு போர் அடிக்க போயிடா. இன்னும் நைட் டியூட்டி வேற கிடக்கு எனக்கு. உனக்கு போர் அடிக்குதுண்டு அதுக்கு நான் எனக்கு உடையாடா முடியும்? நான் கிளம்புறேன்ப்பா, ரொம்ப டயர்டாக இருக்கு. என்னடா டயர்டாக இருக்கு? அப்படியே நிம்மதாடா இருந்துட்டு இருந்தேன் நீ இவ்வளோ நேரம், இப்போ போய் டயர்டுன்றா? ஆமாம், நீங்கள் சொல்லுவீங்க தானே, நீங்கள் அனுப்பிங்க, நாங்கள் வெளியால் இருக்கணும் உங்களுக்கு காவல் பார்த்துக்கொண்டு. இதுவும் கதைப்பா, இதுக்கு மேலேயும் கதைப்பாடா நீ? சரி பார்த்து போயிட்டு வா. சரிடா, பாய். 2 பேரும் சண்டை பிடிக்காம வாங்க உள்ள. சண்டை பிடிக்காதுன்னு அப்பா சொன்னேதானடி, அப்புறம் இது போய் சண்டை வந்துட்டு இருக்கா? நான் இங்கே உன்னோட்ட சண்டைக்கு வந்தேனா? நீ தான் என்ன சண்டைக்கு வந்துட்டு இருக்கா? கொஞ்சமாவது உன்னோட பெரிய பிள்ளைன்னு மரியாதை தரியாடி எனக்கு. பெரிய பிள்ளைன்னு சொல்லி நீயே சொல்லிக்க கூடாது, உன் வளர்ச்சியிலையும் காட்டணும் நீ பெரிய பிள்ளைன்ட்டு. கோழுப்படுத்தது எப்படி போகுது பாரு. ஏதோ என்னை விட கொஞ்சம் வளர்த்தி ஆயிட்டாள், அதுவே ரொம்ப ஓவராக வைக்கிறாளே. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா இது போஸ்ட் கம்ம மாதிரி நிற்கிறது? நடந்துறது கண்ணு தெரியலையா? இப்படி ஆசையாம நிற்கிறாங்க. ஞாபகம் வந்துட்டு, அந்த அப்சல்ல ஒருத்தனை லெஃப்ட் ரைட்டு வாங்கிச்சு. அந்த ரவுடி பிள்ளை இந்த பிள்ளை தானே? என்ன பிரச்சனைக்கு போலீஸ் வந்திருக்கோம்? ஏதோ இவனா? இவன் பஸ்ஸில் நம்ம பண்ண சேட்டையெல்லாம் சொல்லி விட்டுருவான் அப்பாட்ட. டக்குங்கால ஓடிவும். இப்போ என்ன நடந்துச்சு ஏதென்று கேட்டா இவன் மேலே ஏன் எதுக்குன்னு சொல்லி நோண்டி கேட்போம். நாளைக்கு வந்து ஆறுதலாக விசாரிப்போம். இப்போ கிளம்புவோம். அந்த பிள்ளைக்கு தான் நம்மள தெரியுமே, அப்பயும் சிரிப்பு கூட சிரிக்காம போகுது. அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்.